ஹலோ கனிங் சேனல் பீப்புள். வரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் நிக்கோலா இவங்க 2 பேருக்குமே திருமண விழா அப்படின்றது கோலாகலமாக ரொம்பவே சூப்பராக வந்து தாய்லாந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன இது இவ்வளோ சூப்பராக வந்து செம கிராண்டாக வந்து ஒரு கல்யாணத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க மேரேஜ்க்கு அப்புறமே நிறைய இவங்களை பற்றியான அப்டேட்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் நம்மளோட சரத்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்களே, அதுவும் இல்லாமல் வரலட்சுமியோட அம்மா. ஸோ அவங்க இப்போ கல்யாணத்தப்போ கட்டப்பை நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே வரலட்சுமி ரொம்பவே ஆனந்த கண்ணீர் வச்சிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத சொல்கிறேன் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் வரலட்சுமி. அவங்க 2 பேருக்கும் இப்போ திருமணம் நடந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் செம சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க நிக்கோலாயும் வரலட்சுமியும். இப்போ திடீர்னு வந்து நம்மளோட வரலட்சுமியோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு கட்டப்பை நிறைய விஷயங்கள் எடுத்து வந்து வரலட்சுமி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவங்க என்ன இது எதுக்கு இருந்தாலும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இதை கொஞ்சம் பிரித்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பிரித்து பார்க்கும்போது நம்மளோட சரத்குமார் சார் ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவரோட சம்பள பணம் அப்படின்னு ஒன்று வரும்போது அதில் நம்மளோட இவங்களுக்கு நிறைய வந்து கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புடவைகள்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த பையில் வந்து அவங்க வந்து சேகரித்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வரலட்சுமிகிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நான் வந்து இப்போ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் கிடையாது, என்னால் வந்து பெரிய அளவுக்கு உனக்கு எதுவும் கிஃப்ட்ஸ் கொடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து உங்கள் அப்பா வந்து அவரோட முதல் சம்பளத்தில் எனக்கு வந்து இந்த புடவையை கிஃப்டாக கொடுத்தாரு. இந்த புடவையை நான் உனக்கு வந்து பையில் போட்டு உனக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சின்ன வயசோட ஃபோட்டோஸ், உன்னோட சின்ன வயசோட ஃபோட்டோஸ், இது எல்லாமே இதில் இருக்குது. என்னால் உனக்கு வந்து பெரிய அளவில் வந்து பணமாக கொடுக்க முடியல அப்படின்னா கூட சின்ன மெமரிஸாக என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த புடவை, அதாவது உங்கள் அப்பா எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த புடவை நான் உனக்கு கொடுக்கறது மூலமாக உனக்கு அந்த மெமரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீ வந்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே வரலட்சுமி ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க. ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க. நம்ம அம்மா இவ்வளோ சூப்பரான விஷயங்கள் நம்ம மெமரிஸாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே பார்த்தோம் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து மரியாதை செலுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி நம்ம சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.